வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயில் ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான் போட்டுட்ருந்தோம். முதலாக இப்போ விவசாயத்தை பற்றி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கும்பகோணத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி, ரீல்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு 6 லட்சம் லாபம் அப்படின்னு தான் இன்றைக்கி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அதை பற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நானே போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம முதல் இறுதி வரை, அதாவது அறுவடை வரை உங்களுக்கு வந்து பார்ட் பை பார்ட்டாக வீடியோ நாங்கள் போடுறோம். பயனுள்ளதாக இருக்கும். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆரோமேட்டிக் ரூட் குயின். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கிட்ட இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கு 99 ரூபாய்க்கு தராங்க. 99 ரூபாய்க்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா, நாற்று கொடுக்குறாங்க, இந்த பைய தராங்க, இந்த அறுவடை வரைக்கும் உரம் கொடுத்துட்றாங்க. மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர் விசிட் வராங்க. ஏதாவது சந்தேகம்னா அவங்களே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. விவசாயம் தெரியாத நண்பர்கள் கூட இதை செய்யலாம். ஏன்னா நமக்கு எல்லா சந்தேகமும் அவங்க கிளியராக சொல்லி கொடுத்துட்றாங்க. நமக்கு வந்து பெருசாக அனுபவம் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 1 மணி நேரம் அவ்வளோதான். தண்ணி விடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி விடணும். அது ஒரு மாதம் ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் டெய்லி ஒரு வேளை விட்டால் மட்டும் போதும். இப்போ பார்க்குற பயிர் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகிருக்கு. இது இந்தளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் அந்த தொகையை 3 மாதத்துலேயே. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி பையில் போட்டிருக்கோம். 6 மாத பயிர்னு சொன்னேன்னா இதோட ஹைட்டை பாருங்கள். கீழேருந்து ஒரு 4 அடி 5 அடி வந்திருக்கும். அது இந்த இடத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து நான் 2000 நாற்று வச்சு நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ 2000 பேக் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 1000 பேக் தான் போட்டோம். அது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அடுத்த 1000 பேக் போட்டிருக்கோம். இனி வருங்காலங்களில் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டு வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு போடுறோம். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னே வச்ச நாற்று எப்படி இருக்குது, இப்போ வச்சு ஒரு 1 மாதம் ஆகுது, அந்த நாற்று எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடியோவில். வாங்க. வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் போடுற செடி கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ணல. அந்த மாதிரி பண்ணோம்னா வேறு எல்லாம் நிலத்துக்கு அடியில் போய்டும். நம்ம எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வேறு லாஸ் ஆகிடும். நமக்கு வேறு தான் இதில் வந்து பைசா. இந்த பேக் பார்த்திங்கன்னா 3 அடி ஹைட் இருக்குது. அகலம் வந்து ஒரு 1 அடி 1.5 அடி இருக்கும். இப்போ இந்த செடி வச்சு 6 மாதம் ஆகுது. இப்போ இதோட வளர்ச்சியை பாருங்கள் எந்தளவு இருக்குன்ட்டு. க்ரோத்து ஏன் ஹைட்டுக்கு இருக்குது. இப்போ இது இந்த செடி வச்சு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் வளர்ச்சி. இது வேறு நல்ல க்ரோத்தாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை இயற்கை உரங்கள் போடுறோம். மீன் அமிலம் அந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். நுண்ணூட்டம்லாம். இப்போ பாருங்கள் 6 மாதம் வளர்ந்த செடியை அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்கில் காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ அதிகமாக ஹைட்டாக வளர்ந்துருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 6 மாத பயிர். எப்படி இந்த சபரிமலைக்கு போகிற புல்மேட்டு பாதையில் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள ஆள் போனால் கூட தெரியாது இருக்கிற இடம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை தோகையை கட் பண்ணிடலாம். ஒரு வேர்லேருந்து ஒரு அடி வச்சு கட் பண்ணிடலாம். நம்ம இருக்கீங்களே இந்த பையெல்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதம் தான் ஆகுது நாற்று வச்சதுலேருந்து. அதோட வளர்ச்சியை நீங்களே பாருங்கள். இப்போ இது பார்க்குறதெல்லாம் வந்து 1 மாதம் நாற்று.